ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி இப்போது ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்க. மல்லி பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதாவது குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரணும் அப்படின்னா பரிகாரம் செஞ்சால் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கோயிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் தண்ணி தலைக்கு அப்படியே ஊற்றி விடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேப்பிலையை கையில் வச்சுக்கிட்டு உப்பு மேலே முட்டி போட்டு நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மனசுக்குள்ளே சாமிக்கிட்ட அவங்களோட வேண்டுதல் குறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து முடிச்சுட்டு சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னோட அதாவது வெண்பாவும் விஜயும் எப்போவுமே பிரியக்கூடாதுன்றதுக்காக ரத்தம் சிந்தி வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிருக்கேன். அதனால் நீ எப்போவுமே அவங்கள பிரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட சொல்லி அழுதுட்டு ஒரு ஓரமாக உக்காந்துட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு சாமியார் வராரு. ஸோ அவர் சொல்கிறாங்க, என்னம்மா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கு அந்த ஐயா சொல்கிறாங்க, நீ மனுஷங்களை நம்பாத, சாமியை தெய்வத்தை நம்புமா, எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம மல்லி என்ன சொல்கிறாரு இவர், சரி ஓகே இப்போதைக்கு நம்ம தெய்வத்தை மட்டும்தான் நம்பி நம்ம குறைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம விஜய்க்கு சம்மன் வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கு கோர்ட்டில் கேஸ்னால் இன்றைக்கி சம்மன் வந்திருக்கு, இது யாரோட வேலையாக இருக்கும்? ஒன்று கதிரேசன் வேலையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இதில் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் பண்ணுறது ராஜேஸ்வரி வேலையாக தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரில் யார் இதை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் விஜயும் இப்போ ராஜேஸ்வரி கிட்ட போக போகிறாங்க. நம்ம மல்லியும் ராஜேஸ்வரி கிட்ட தான் இருக்காங்க. ஸோ மல்லி ராஜேஸ்வரி என்ன பேசுகிறாங்கன்றதை விஜய் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சீக்கிரமாகவே மல்லியும் வரப்போகிறாங்க.